சிலாஜித் அஸ்வகந்தா மற்றும் சஃபேடு முஸ்லி போன்ற பிரீமியம் பொருட்களுடன் உங்கள் உடல் வலிமை, மன உறுதி மற்றும் உயிர் சக்தியை அதிகப்படுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை இயற்கை முறையில் பெருக செய்யுங்கள். எம்பிபிஎஸ் எடுக்கிறதா இல்ல சித்தா எடுக்கிறதான்னு சொல்லிட்டு எந்த மருத்துவமே நமக்கு இதுதாங்க பெஸ்ட் அப்படின்னு இல்லை. எது நம்ம இருந்தாலும் அதுல நம்ம பெஸ்டா இருக்கும். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது உண்மையா? எந்த ஒரு விஷயமே ஒண்ணு நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதற்கான காலம் அப்படின்றது இருக்கு. இப்ப நோய் டக்குன்னு வந்துருது இல்லை. நீட்ல முடியாதவங்க கண்டிப்பா சித்த மருத்துவம் ட்ரை பண்ணலாம். இதுக்கு நீட் பாஸ் பண்ணுவாங்க. அதுதான் இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியல. சித்தா டாக்டர்னா நம்ம எப்படி இது என்னென்ன கோர்ஸ் படிக்கணும், அலோபதி டாக்டர்ஸ் என்ன படிக்கிறாங்களோ எல்லா சிலபஸும் வரும். பிளஸ் இதுல சித்தா சிலபஸ். ஓகே, அப்ப எம்பிபிஎஸ்ல உள்ளதும் படிப்பீங்க, எக்ஸ்ட்ரா படிப்பீங்க சித்தாவும் சேர்த்து. எஸ். எப்படி அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய வீரியமிக்க ஒரு மருந்தாக செய்வது, 96 தத்துவங்கள்னு சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. இது எல்லாமே படிப்பீங்களா? எல்லாமே சித்த மருத்துவத்துக்குள்ள அடக்கம். நஞ்சு முறிவு மருத்துவம் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. அதை எப்படி நம்ம முறிக்கிறதுக்கு இன்னொரு ஹெர்ப் என்ன யூஸ் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே சொல்றது இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. ஓகே, இப்போ நீங்க சொல்றத பார்த்தா மிளகுலாம் அதிகமா எடுத்துக்கிட்டா டாக்ஸிக்கா மாறிடும். டிஎன்பிஎம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டார்வின். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கானா, சித்தா டாக்டர் நித்யா இருக்காங்க. அவங்கள்ட்ட பேசி நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மேம். மேம் ஆக்சுவலாக இப்போ நான் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சித்த மருத்துவத்தை எடுக்கிறதுக்கு எந்த விஷயம் உங்களை ஈர்த்துச்சு? இப்போ பொதுவாகவே நம்ம ஸ்டடீஸ் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ நம்ம டாக்டர் ஆகணுன்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ என்னோட எய்ம் அப்படி தான். நம்ம டாக்டர் ஆகணும், பியூர் சயின்ஸ் குரூப் எடுத்து அப்படியே டாக்டர் ஆகணும்னு நினச்சிட்டு இருந்த டைமில் ஸோ அப்புறம் நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் கொஞ்சம் வேரியேஷனில் நமக்கு எம்பிபிஎஸ் கட் ஆஃப் குறைஞ்சி அதுக்கு நெக்ஸ்ட் ஓப்பனிங் சித்தால இருந்தது. ஓகே. ஸோ நம்ம அதை அப்போது ஜாயின் பண்ணது. இன்னொன்று என்னென்னா நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஸோ கொஞ்சம் இந்த ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, மெடிசன்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் ஓகே இது நமக்கு நல்லதாக தான் போச்சு. அது எம்பிபிஎஸ் நம்மளால் போக முடியல, அடுத்தது நம்ம இது ஓகே ஃபேமிலி ஓரியன்டாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ட்ரி ஆனது தான். ஸோ அப்போலேருந்து இப்போது பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கோர்ஸ். இது எம்பிபிஎஸ் மாதிரி 5.5 years. இதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான் வரும். ஸோ இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியல. சித்தா டாக்டர்னா நம்ம எப்படி இது என்னென்ன கோர்ஸ் படிக்கணும், இதுக்கு எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம் தான் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த 5.5 years கோர்ஸு பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பிஎஸ்எம்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். 5.5 years. இது சிலபஸ் எல்லாமே லைக் எல்லா சிலபஸும் பார்த்தீங்கன்னா அலோபதி டாக்டர்ஸ் என்ன படிக்கிறாங்களோ எல்லா சிலபஸும் வரும். ப்ளஸ் இதில் சித்தா சிலபஸ். ஓகே, அப்போ எம்பிபிஎஸ்ல உள்ளதும் படிப்பீங்க, எக்ஸ்ட்ரா படிப்பீங்க சித்தாவும் சேர்த்து. எஸ். இப்போ ஒரு டிசீஸ் இருக்குன்னா சித்தா கான்செப்ட்ல சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அது எப்படி நம்ம சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சேம் அனாட்டமி, ஃபிசியாலஜி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதில் நமக்கு வந்துடும். ஈவன் அனாட்டமி கூட நமக்கு பார்த்தோம்னா சித்தா கான்செப்டில் என்ன சொல்கிறாங்க. ஓகே. இப்போ ஃபீவர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு மாடர்ன் டேர்மில் படிக்கிறோன்னா இது சுரம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தால 64 டைப்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, கபசுர குடிநீர்லாம். கபசுரம்ன்றது ஒரு டைப், பித்த சுரம்ன்றது ஒரு டைப், வாத சுரம்ன்றது ஒரு டைப். 64 டைப்ஸில் இது எல்லாமே ஒன்று. ஸோ அந்த மாதிரி எலாபரேட்டாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிசீஸ்க்கும் என்னென்ன மெடிசன்ஸ் ஒரு டாக்டர் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ப்ரிப்ரேஷனும் ஒரு சித்தா டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரிப்ரேஷனா நீங்கள் தயார் பண்ணுவீங்களா? ஆமாம், சித்தா டாக்டர்ஸ் மெடிசன்ஸ் ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதனால தான் நமக்கு தெரியும். இந்த 3 தோடங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, வாதம், பித்தம், கபம். கேள்விப்பட்டிருக்கேன். இது 96 தத்துவங்கள்னு சித்தர்கள் நமக்கு கொடுத்துட்டாங்க. அதில் 3 தான் இந்த 3 தோடங்கள். இதை பேஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் நம்ம மெடிசன் இது இந்த மூலிகைக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கினா பேசிக்காக ஒரு அருகம்புல் எடுக்கிறோன்னா அது எந்த தன்மை, எந்த உடலினர் அதை அதிகமாக எடுக்கலாம், இப்போ எடுக்கலாமா வேண்டாமா, இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து தான் ஸோ பல்ஸ் பார்த்து அந்த மூலிகையை நம்ம கொடுக்கும்போது ஸோ கம்ப்ளீட்டாக நமக்கு அந்த நோய் க்யூர் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே இதில் சேர்ந்தது தான். ஈவன் நம்ம மருத்துவம் மட்டும் கிடையாது. இப்போ நாடி பரிசோதனை இருக்கு, நோய் அறிதல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில் நிறைய கான்செப்ட் வருது. எப்படி நம்ம டிசீஸை டயக்னோஸ் பண்றோம். இப்போ நமக்கு ஸ்கேன் இருக்கு, பிளட் டெஸ்ட் பார்க்குறோம், அட்வான்ஸ் டெக்னாலஜி நிறைய இருக்கு. அந்த காலத்தில் எப்படி பார்த்தாங்க, நீர்க்குறி நெய்க்குறி சொல்லுவாங்க,
மணிக்கடை நூல் அப்படின்னு சொல்றது, அப்படின்னா? எண் வகை தேர்வு, இது எல்லாமே டிசீஸை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ற மெத்தட் சித்தர்கள் நமக்கு ஓகே, அதெல்லாம் கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் அது. மெத்தட்ஸ். ஓகே. டிசீஸை வந்து கண்டுபிடிக்கிற மெத்தட்ஸ் இது. இது மட்டும் சித்தால நமக்கு கிடையாது. இதை தாண்டி வாஸ்து இருக்கு, ஜோதிடமும் நம்ம படிக்கிறோம், யோகம் படிக்கிறோம். இன்னைக்கு இது எல்லாமே தனித்தனியா ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆமா, எல்லாமே சித்தர்கள் சொன்னதுதான். யோகா இருக்கட்டும், வாஸ்து, ஜோதிடம், ஓ இது எல்லாமே படிப்பீங்களா? எல்லாமே சித்த மருத்துவத்துக்குள்ள அடக்கம். ஓகே, ஸோ இதெல்லாம் சேர்த்து படிக்கிறதா சித்த மருத்துவம் படிக்கிறது. ஒரு மருந்து நம்ம செய்யறோம்னா எந்த நாள் எந்த நட்சத்திரத்துல செய்யறோம் இதெல்லாம் இருக்காம எல்லாமே இருக்கு. ஸோ அது மாதிரியும் எந்த திசையில நம்ம உட்காந்து அந்த மெடிசன் எடுக்கிறோம், ஒரு மூலிகை எடுக்கும் போது நிவர்த்தி செய்து அதை எடுக்கிறதுக்கு எந்த மாதிரியான நம்ம சாஸ்திரப்படியோ இல்லை நம்ம அந்த மூலிகைக்கான மந்திரங்களை சொல்லி நம்ம அதை எடுத்து ஸோ சித்தர்களுக்கு வணக்கம் சொல்லி நம்ம ஒரு மெடிசனும் எடுத்து செய்யறது தான் சித்த மருத்துவம். இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம சொல்ல இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற ஒவ்வொரு கோள்களை பற்றியுமே சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. மருத்துவத்தையும் தாண்டி நிறைய அறிவியல் இருக்கு. அதையுமே மருத்துவத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு மூலிகை இருக்குன்னா இதை மருந்தா நீ எப்படி செய்யலாம். இன்னைக்கு நம்ம ஹோம் ரெமடின்னு நிறைய டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்றோம். இது பேசிக். அதே ஒரு சீரகம் நம்ம எடுக்கிறோம், அந்த சீரகத்தையே எப்படி ரொம்ப எஃபெக்டிவான மெடிசனா நம்ம சேஞ்ச் பண்றது, அந்த மருத்துவ குணத்தை எப்படி வெளில கொண்டு வர்றது, இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து இந்த ப்ராசஸ்ன்றது நிறைய இருக்கு. அது எல்லாமே சேர்த்து நார்மலா இருக்கிற ஒரு மூலிகையை எப்படி அது புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய வீரியமிக்க ஒரு மருந்தாக செய்வது அப்படின்றதெல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இவ்வளவும் இருக்கு, இன்னமும் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, எனக்கு ஆச்சரியமா இருக்கு மேம். ஏன்னா நான் வந்து நினைச்சிருந்தேன் ஓகே அவங்க வந்து இப்போ நார்மல் டாக்டர்ஸ் மாதிரி அந்த மூலிகையெல்லாம் கொடுப்பாங்கன்னு தான் நான் நினைச்சிருந்தேன் இன்னைய வரைக்கும். ஸோ நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்னு தெரியுது மேம். ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க மேம் இது என்ன இது இப்போ இன்னைக்கு மூலிகையே கிடைக்கிறது இல்லை. ஆமா, அது என்னோட அடுத்த கேள்வி அதுவாக தான் இருந்துச்சு. மூலிகையே கிடைக்கிறது இல்லை. ஸோ சாதாரணமாக நம்ம ஈஸியாக நம்ம கையில் இருந்த மிளகு கூட மஞ்சள் கூட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் எங்கேயோ ரேட்டு ப்ளஸ் வந்து ஃபேக் இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி என்ன? ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டியை நம்ம ஆட் பண்ணாதான் நமக்கு வந்து டிசீஸ் கியூர் ஆகும். கண்டிப்பா. ஸோ அப்போ பார்க்குறவங்க சித்தா மெடிசன்ஸ் ஒரு சிலது ஏன் இப்படி இருக்கு, இன்னைக்கு ஹெர்ப்ஸோட ரேட் அப்படி போயிட்டு இருக்கு. ஈவன் நம்ம எல்லாமே நிறைய இடங்களை காடுகள் எல்லாம் அழிச்சிட்டோம். ஸோ எல்லாமே ரேர் ஹெர்ப்ஸாக மாறிட்டு வரக்கூடிய காலத்துலையும் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போல்லாம் நம்ம வந்து ஹெர்பல்ஸ் கலெக்ட் பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டமான விஷயமா தான் இருக்கு. இப்போ டாக்டர்ஸில் வந்து எம்டின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டாக படிப்பாங்க, அதே மாதிரி சித்த மருத்துவத்தில் இருக்கா? சித்த மருத்துவத்திலையும் இருக்கு. நமக்கு வந்து யூஜி கோர்சஸ் 5.5 years சொல்கிற மாதிரி பிஜி கோர்சஸ் 3 years எம்டி இருக்கு. இதுலேயும் ஒரு 6 to 7 branches இருக்கு. ஸோ ஸ்பெஷல் மெடிசன் இதுலேயும் பீரியாட்ரிக்ஸ் இருக்கு, கைனக் இருக்கு. ஸ்பெஷலாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய டிசீஸ் எல்லாமே எப்படி நம்ம டயக்னோஸ் பண்ணுறது, ஜென்ரல் மெடிசனும் இதில் இருக்குது. டாக்ஸின்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபரன்சிக் சயின்ஸ் அண்ட் டாக்ஸிகாலஜி, ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் நான் பண்ணது, ஃபரன்சிக் சயின்ஸ் அண்ட் டாக்ஸிகாலஜி. இதில் ஸ்பெஷலாக என்ன இந்த டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், எப்படியெல்லாம் டாக்ஸின்ஸ் வருது, ஒரு ஹெர்ப் நம்ம எடுத்துக்கிட்டோம், ஒரு மூலிகை எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குமே டாக்ஸின்ஸ் இருக்கு. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்றாங்க. அப்போ மிளகு அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதோட டாக்ஸிசிட்டி எவ்வளோ, எந்த டோசேஜ் நம்ம எடுக்கணும், ஸோ எந்த மூலிகை எதோட சேர்த்தா நமக்கு டாக்ஸிக் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும், இல்லை யாரெல்லாம் இது எடுக்கலாம் எடுக்கக்கூடாது, ஒருவேளை நமக்கு ஏதாவது டாக்ஸின்ஸ் உள்ளே இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு எந்த ஹெர்பை கொடுக்கலாம். ஸோ மூலிகை சாப்பிட்டு நமக்கு டாக்ஸின்ஸ் வருதுன்னா அதை வந்து சரி செய்யறதுக்கு முறிவு, நஞ்சு முறிவு மருத்துவம் அப்படின்னு தமிழில் சொல்கிறாங்க. அதை எப்படி நம்ம முறிக்கிறதுக்கு இன்னொரு ஹெர்ப் என்ன யூஸ் பண்ணலாம், ஸோ இது எல்லாமே சொல்கிறது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மிளகுலாம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் டாக்ஸிக்காக மாறிடும். இப்போ அசிடிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அல்சர் இருக்குது, எம்டி ஸ்டொமக்கில் மிளகு எடுத்தால் கொஞ்சம் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதை வந்து மிளகு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா தயிரோடு சேர்த்தோ இல்லை மோரோடோ இளநீரோடு சேர்த்து ஆஃப்டர் ஃபுட்டு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிடும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இப்போ எம்பிபிஎஸ் எடுக்கிறதா இல்லை சித்தா எடுக்கிறதான்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸோ எந்த மருத்துவமே நமக்கு வந்து இதுதாங்க பெஸ்ட்டு அப்படின்னு இல்லை, எது நம்ம இருந்தாலும் அதில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மக்களுக்கு வரக்கூடியவங்களுக்கு அந்த டிசீஸை நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம மெடிசனில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நம்ம கொடுக்கணும். இப்போ ஒரு எமர்ஜென்சி கண்டிஷன் நம்ம வந்து அலோபதி மெடிசன்ஸ் எடுத்து தான் ஆகும். ஸோ கம்பைன் தெரப்பி அப்போ நமக்கு தேவைப்படுது. இல்லைங்க க்ரானிக்காக எனக்கு ஒரு டிசீஸ் இருக்குன்னா நம்ம சித்தா எடுத்துக்கலாம். ஸோ பேசிக்காக நமக்கு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மெடிசன்ஸ்லேருந்தும் நம்ம சித்தா வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கு வந்து எந்த மாதிரியான சிகிச்சை தேவைப்படுதோ அதை அந்த டைமில் நம்ம எடுக்கிறது தான் பெஸ்ட்டாக. சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, அது உண்மையா? லேட் அப்படின்றத விட க்யூர்,
ஸோ நமக்கு பரிபூர்ணமாக குணமாகுது. எந்த ஒரு விஷயமே ஒன்று நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அதற்கான காலம் அப்படின்றது இருக்கு. இப்போ நோய் வந்து டக்குன்னு வந்துடுது இல்லை. இப்போ ஃபேட்டி லிவர் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை கால்பிளாடர் ஸ்டோன் எடுத்துக்கலாம். நேற்று தாங்க நான் நல்லா இருந்தேன், இன்னைக்கு டக்குன்னு கால்பிளாடர் ஸ்டோன் வந்துச்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னி ஃபெயிலியராக இருக்கட்டும், நமக்கு கேன்சராக இருக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்த மாதிரி அது நம்ம மெடிசன்ஸ் எடுக்கும்போது கிராஜுவலாக நமக்கு ரெடியூஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ கம்ப்ளீட்டாக சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத ஒரு தீர்வு நமக்கு வேணும்னா சித்தா மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, இங்கிலீஷ் மெடிசன்ஸில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்க? சம்டைம்ஸ் இருக்கலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து அந்த டோசேஜ் தான். ஸோ இந்த மருத்துவத்தில் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, இது எடுக்காதீங்க. இதில் சித்தாவில் வந்து இல்லை, அப்படி கிடையவே கிடையாது. எந்த ஒரு மருத்துவமே மருத்துவர் அறிவுரைப்படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு சக்ஸஸ் ஆகும். பட் இதில் நமக்கு ஹெர்ப்ஸ் தான். சித்தா மெடிசன்ஸில் எல்லாமே வந்து ஹெர்பல்ஸ் தான். ஓகே, ஸோ ஹெர்பல்ஸை நம்ம உணவு மாதிரி தானே, டெய்லி கீரை நம்ம சாப்பிட்றோம், மிளகு சீரகம் போடுறோம். இதே மாதிரி கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கிற ஹெர்ப்ஸ் நம்ம எடுக்கும்போது சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஆனால் இப்போ இங்கிலீஷ் மெடிசன்ஸ் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட் உடனே கிடைச்சிடுது. சித்தால வந்து ரொம்ப லேட் ஆகுது, இல்லைனா அது கிடைக்கிறது வருஷ கணக்கெலாம் ஆகுதுன்னு சொல்கிறாங்களே, அது எதனால? இது வந்து நோய் தன்மையை பொறுத்து. இப்போ நார்மலாக ஒரு ஃபீவர், காஃப் இருக்குது அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ரிசல்ட் இருக்கும். டைம் எதுக்கு எடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி லாங் டேர்மாக நமக்கு ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இதற்கு எல்லாமே எவ்வளோ நாளாக நமக்கு அஃபெக்ட் ஆகிருக்கோ அதற்கேற்ற மாதிரி டைம் டியூரேஷன் எடுக்க தான் செய்யும். பட் கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து இதில் ஒரு சொல்யூஷன் கிடைக்குது சித்தாவில். சில பேர் வந்து சித்தா எடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எப்படி சித்தா எடுக்கலாம்? இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட். ஆமாம். இப்போ ஏற்கனவே ஒரு மெடிசன் நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோன்னா, இப்போ சித்தாக்கு உடனே நான் எல்லா மெடிசனும் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னிலேருந்து சித்தா மெடிசன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அது அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஏற்கனவே நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மெடிசன், இப்போ சுகருக்கு நம்ம மெடிசன் எடுத்துகிட்டு இருக்கிறோன்னா ஆல்ரெடி நம்ம எடுத்துகிட்டு இருக்க மெடிசன்ஸோட கம்பைன் பண்ணி தான் சித்தா எடுக்கணும். ஓகே. இப்போது நம்ம எந்த மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தாலும் ஒரு 1/2 hour கேப் விட்டுட்டு சித்தா மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம வீக்லி ஒன்ஸ் சுகர் செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது லோ சுகர் ஆகுது, கொஞ்சம் சுகர் லெவல் குறையுதுன்னா அதற்கேற்ற மாதிரி அந்த டோசேஜ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் கிராஜுவலாக ஒன்று நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ சடனாக எதுவுமே நம்ம மாறக்கூடாது. ஸ்டார்டிங்லேயே நம்ம சித்தா எடுக்கிறோன்னா ஓகே. அது பிரச்சனை கிடையாது. அப்படி இங்கிலீஷ் மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு வரப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றணும், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறணும். உங்களை பார்த்துன்னு கிடையாது, நிறைய சித்தா டாக்டர்ஸை பார்த்து கேட்குற ஒரே கேள்வி, ஏன் சித்தா படிச்சிங்க? ஆனால் எம்பிபிஎஸ் டாக்டர் வந்து யாரும் கேட்கறது கிடையாது அந்த கேள்வி. ஸோ அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்டது, உங்களுக்கு எந்த விஷயம் ஈர்த்துச்சுன்னு சொல்லி நான் கேட்டேன், ஏன் அதை எடுத்தீங்கன்னு நான் கேட்கல. ஸோ அது மாதிரி கேள்விகள் கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அது நார்மலான ஒரு கொஷின் மாதிரி தானே. ஏன்னா இது வந்து நம்ம லைஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ முன்னாடி இருந்ததை விட இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்துச்சு, தெரிஞ்சுக்கணுன்ட்டு. நிறைய பேர் எதற்காக கேட்குறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கிட்ஸையும் சித்தால படிக்க வைக்கலாமா, நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ் இருக்காங்க வீட்டில், நிறைய பேர் என்கிட்ட +2 முடிச்சு அந்த டைமில் ஒவ்வொரு இயருமே வந்து கேட்பாங்க, நிறைய பேர் கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சித்தால நிறைய ஸ்கோப் இருக்கா, இல்லை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாமா, லேடிஸ்க்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கா, ஜென்ஸ் எப்படி இதில் அப்படின்னு கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ எதற்காகனா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல. ஸோ நேச்சுரல் மெடிசன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அது இப்போது இன்னும் சில காலங்களாக அதை நான் எல்லாருக்கிட்டையுமே பார்க்குறேன். பேஷண்ட்ஸ் வரவங்களும் கேட்பாங்க, மேம் இவங்க என்னோட டாட்டர் இப்போ +2 படிச்சுட்டு இருக்காங்க, சித்தா ஓகேவா, கைட் பண்ணுங்க, என்ன பண்ணலாம், எந்த காலேஜில் எவ்வளோ மார்க் எடுக்கணும். ஸோ அவங்க இன்னும் நிறைய பேர் பிஎஸ்எம்எஸ் முடிக்கும் போதும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, மேம் முடிச்சிட்டோம், இன்டர்ன்ஷிப் வந்து உங்ககிட்ட வரலாமா, ஸோ நிறைய எங்களுக்கு மெடிசன் ப்ரிப்பரேஷன்லாம் சொல்லி கொடுங்க, அது எல்லாமே கேட்பாங்க. ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தானே கேட்குறாங்க. ஓகே மேம். நீங்கள் வந்து அதை தப்பாக பார்க்கல. ஓகே, அவங்க இன்ட்ரெஸ்ட்ல கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க. எல்லாருமே நம்ம கேட்குறாங்கன்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து தான் கேட்பாங்க. ஸோ நம்ம நிறைய பேருக்கு வந்துச்சே நானும் மிஸ் பண்ணிட்டேனே, நம்மளும் படிச்சிருக்கலான்ற ஒரு தாட் இருக்கிறதும் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பா. இப்ப நீட்ல முடியாதவங்க கண்டிப்பா சித்த மருத்துவம் ட்ரை பண்ணலாம். நீட்ல பாஸ் பண்ணனும். இதுக்கு நீட் பாஸ் பண்ணனுமா? கண்டிப்பா. அதுதான் சொல்றேன். ஓகே. நிறைய என்ட்ரன்ஸ் இருந்தது, இப்போ நீட் எக்ஸாம் வந்துருச்சு. ஓகே. கண்டிப்பா நீட் பாஸ் பண்ணாதான் இதுக்கு கட் ஆஃப் மார்க் இருக்கு. ஓகே. இப்போ சித்தா டாக்டர் படிக்கிறதுக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணணும்? சோ எது மாதிரி படிச்சா சித்தா டாக்டர் ஆகலாம்? ஸ்டூடெண்ட்ஸ் தான். நமக்கே ஒரு எய்ம் இருக்கும்ல, நம்ம வந்து மெடிசன் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொன்னா ஃபஸ்ட்டு +2 பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம படித்து மார்க் ஸ்கோர் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம சித்தாக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஸோ ஃபுல் இன்வால்மெண்ட்டோடு படித்தா மட்டும்தான் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இயர் சிலபஸே வந்து நிறைய பேர் கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. ஸோ நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நம்ம அது லேர்ன் பண்ணணும், லைஃபோட அப்ளை பண்ணி படிக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் நோய்களும் அதுக்கான தீர்வுகளை பற்றி பார்ப்போமா?